அதிமுக வந்து கூட்டணிக்கு விசிக வரணும்னு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த நிலையில நேற்று திருமாவளவன் பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டத ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்தை தெரிவித்தார். ஏங்க அவர் அரியலூரில் நிகழ்ச்சி நடக்குது. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்குது. அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க. அதுக்காக திருப்புமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலாஜி சொல்லுவாரா? எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்குது. இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி, ஒரு முன்னுதாரணமான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. கடைசி வரை அது எடுபடவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது. எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. சார், மத்தியிலிருந்து தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர்கள்லாம் வரிசையாக வரணும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் எதிர்கொடுக்க நினைக்கிறீங்க அவங்களுடைய வருகை? இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட 10 முறைக்கு மேலே பிரதமராக வந்தார், அமித்ஷா வந்தார், ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனால் மக்கள் அவர்களுக்கு என்ன பாடத்தை போட்டுனாங்க? தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு இடம் கூட இல்லை. அதை தான் 2026 தேர்தலையும் நடத்தி காட்ட போகிறாங்க. ஒவ்வொரு கட்சிகளும், அதாவது திமுக வந்து இப்போ ஓர்நெயில் தமிழ்நாடு, அதிமுக தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க. அன்புமணி ராமதாஸோட நடைபயணம், விஜய் அடுத்து மாநாடு, அடுத்து அவருடைய காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் நாங்கள் மகாத்மா காந்தி வழியில் அமைதி புரட்சியை செஞ்சிட்ருக்கோம். கிராம கமிட்டி இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது எங்களுடைய மேலாள் சிறுபான்மைத்துறையின் தலைவராக இருந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் கிராம கமிட்டி சீரமைப்பை செஞ்சுருக்கோம். ஏறக்குறைய இந்த 6 மாதங்களில் 72 விழுக்காடை முடித்து 80 விழுக்காடு தொடு அளவில் இருக்குது. இதுதான் அமைதியாக நாங்கள் கிராம கமிட்டி அமைச்சிட்ருக்கோம். அது மாதிரி சில தொகுதிகளில் வந்து கூட்டணிகளிடையே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக தொகுதிகள் வந்து திமுகவோட வந்து எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாங்க. இது ஏதாவது கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குங்க சார்? அந்த மாதிரி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், திருவாரூரையாக இருக்கட்டும், சில தொகுதியில் வெளிப்படையாகவே திமுக வந்து எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு பேசுகிறாங்க. இது மாதிரி கூட்டணியில் குழப்பமாக இருக்கும்போது தொகுதி உடன்பாடு எப்போ பேச இல்லை, யாராவது அந்த தொகுதியில் நிற்பதற்கு விருப்பப்பட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து தலைமையுடைய செய்தியாக நம்ம பார்க்க முடியாது, தலைமையுடைய கருத்தாக சொல்ல முடியாது. அவரவர்கள் விருப்பத்தை அவங்கவுங்க தெரிவிக்கிறாங்க. அது எங்கள் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் நடக்குது. இது தேசிய கட்சி வந்து மாநில கட்சிகள் வந்து அவங்க வழிகாட்டுதல் கலந்து யோசித்து பின்பு தான் அறிவிக்கப்படும். தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 10 மாதங்கள் இருக்கின்றன. இப்பொழுது அந்த அவசரம் தேவையில்லை என்று நினைக்கிறோம். தேர்தல் நெருங்கும் பொழுது காங்கிரஸுடைய நிலைப்பாட்டை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லும். அதான் சொல்கிறேன், இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும். எங்களுடைய உறுப்பினர்கள் தோழருடைய கருத்தை நாங்கள் அங்கே சொல்லியிருக்கோம். அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள்.